கிரிக்கெட் உலகமே இன்று ஒரு பெயரால் ஆடி போயிருக்கிறது. IPL தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக அறிமுகமானவர்தான் 14 வயதாகும் சிறுவனான வைபவ் சூரியவன்ஷி. IPL மெகா ஏலத்தில் 13 வயதாக இருக்கும் போதே வைபவ் சூரியவன்ஷியை ரூபாய் 1.1 கோடிக்கு வாங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. அதனை பலரும் மார்க்கெட்டிங் யுக்தியாக மட்டுமே பார்த்தனர். அதற்கேற்ப வைபவ் சூரியவன்ஷியும் ராஜஸ்தான் அணியால் உடனடியாக விளையாட வைக்கப்படவில்லை. களத்தில் விளையாடிய வீரர்களுக்கு தண்ணீர் கேன் கொண்டு செல்லும் பையனாகவே இருந்தார். இந்த சூழலில்தான் ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் காயமடைந்து விலகுகிறார். அவரது இடத்தில் 14 வயதாகும் இடதுகை பேட்ஸ்மேனான வைபவ் சூரியவன்ஷி விளையாடுவதாக அறிவிக்கப்படுகிறது. உருவத்தில் 22 வயதாகும் வீரரை போல் தெரிந்தாலும் பால்வடியும் கியூட் பையனாகவே முகம் இருந்தது. இவருக்கு எதிரில் பவுலிங் செய்ய ஷர்துல் தாகூர், ஆவேஷ் கான் ஆகியோர் இருந்தபோது இந்த சின்னஞ்சிறுவன் என்ன செய்ய போகிறார் என்று பலரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். ஆனால் யாரையும் காத்திருக்க வைக்காமல் கொஞ்சம் கூட பதற்றமோ பரபரப்போ இல்லாமல் சுமார் 20,000 ரசிகர்களுக்கு முன்னிலையில் IPL தொடரில் தாம் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்ஸர் விளாசி அதிர வைத்தார் வைபவ் சூரியவன்ஷி. அதனை பார்த்த ஒவ்வொரு ரசிகர்களின் மனதிலும் யாரா இந்த பையன் என்ற வரிதான் நினைவுக்கு வந்திருக்கும். முதல் இன்னிங்ஸிலேயே 20 பந்துகளில் 3 சிக்ஸ் 2 பவுண்டரி உட்பட 36 ரன்கள் எடுத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் வைபவ் சூரியவன்ஷி. IPL வரலாற்றில் 14 வயதில் விளையாடிய முதல் வீரர் என்ற சாதனையையும் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த சாதனைகள் சிக்ஸ் எல்லாவற்றையும் விட அவுட் ஆகியதும் கண்களில் கண்ணீருடன் சென்ற காட்சிகள் தான் அவரின் வயதை நினைவூட்டுகிறது. 14 வயதிலேயே IPL களம் என்றால் இவரின் தொடக்க காலம் எப்படி இருந்தது தெரியுமா? பீகாரை சேர்ந்த வைபவ் சூரியவன்ஷி ஒருமுறை பிளாஸ்டிக் பால்களை அதிவேகமாக பலமாக விளாசுவதை பார்த்த அவரின் தந்தை மகனுக்காக வீட்டிற்கு பின்புறமே ஒரு சிறிய அளவிலான விளையாட்டு மைதானத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். சாதாரண விவசாய தொழிலை செய்து வந்த இவரின் தந்தை அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளை அழைத்து வைபவ் சூரியவன்ஷிக்கு பந்துகளை போடச் சொல்லி கொடுத்துள்ளார். அப்படிதான் ஒரு மிகப்பெரிய பயணத்திற்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுள்ளது. அதன் பின் பாட்னாவுக்கு அழைத்து சென்று வைபவ் சூரியவன்ஷிக்கு பயிற்சி கொடுத்துள்ளார் தந்தை சஞ்சீவ் சூரியவன்ஷி. அங்கு வைபவ் திறமை சரியான நபர்களின் கண்களில் பட 9 வயதிலேயே பீகார் கிரிக்கெட் வட்டாரத்தில் பிரபலமடைந்தார் சூரியவன்ஷி. 12 வயதாகும் போதே பீகார் உள்ளூர் கிரிக்கெட் தொடரான ஹேமன் டிராபியில் 8 இன்னிங்ஸில் ஆடி 800 ரன்களை விளாசி இருக்கிறார். அங்கிருந்து வினோ மன்கட் டிராபியில் ஆடிய அவர் 5 போட்டிகளில் விளையாடி 400 ரன்களை விளாசி உடனடியாக அண்டர் 19 சேலஞ்சர்ஸ் டிராபியில் விளையாட தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி அவரின் பயணம் ஒவ்வொரு மாதத்திலும் உச்சத்தை எட்டி வந்தபோது 13 வயதில் பீகார் ரஞ்சி டிராபி அணியில் விளையாட தேர்வு செய்யப்பட்டதுதான் இந்தியாவையே ஆச்சரியப்பட வைத்தது. ஏனென்றால் சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங் போன்ற திறமையாளர்கள் கூட 12 வயதில் ரஞ்சி டிராபியில் விளையாட தேர்வு செய்யப்படவில்லை. ரஞ்சி டிராபி தொடரில் வைபவ் சூரியவன்ஷி விளையாடிய போது இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் அஸ்வின் கூட வயதில் ஏதாவது சர்ச்சை இருக்கும் என்று சந்தேகப்பட்டார். ஆனால் வயது சர்ச்சை தொடர்பான அத்தனை சோதனைகளையும் வைபவ் சூரியவன்ஷி சிறப்பாக முறியடித்துள்ளார். இன்று ஷர்துல் தாகூர், ஆவேஷ் கானை சிக்ஸ் அடித்த கைகள் கடந்த ஜனவரி மாதம் விஜயசாரே டிராபியில் முகேஷ் குமாரின் பவுலிங்கில் 12 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்து பதம் பார்த்திருந்தது. அதேபோல் இந்திய அண்டர் 19 அணிக்காகவும் வைபவ் சூரியவன்ஷி தேர்வு செய்யப்பட்டு விளையாடி வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான யூத் டெஸ்ட் தொடரில் 58 பந்துகளில் சதம் விளாசி சூரியவன்ஷி அனைவரையும் வியக்க வைத்திருந்தார். அதேபோல் ஆசிய கோப்பையிலும் சூரியவன்ஷியின் ஆட்டம் மிரட்டலாக இருந்தது. சாதாரணமாக IPL தொடருக்கு முன் எந்தெந்த போட்டிகள், தொடர்கள், சோதனைகளை தாண்ட வேண்டுமோ அத்தனை சவால்களையும் வைபவ் சூரியவன்ஷி கடந்து வந்துதான் இன்று முதல் பந்திலேயே சிக்ஸர் விளாசி இருக்கிறார். 1989 சச்சின் 16 வயதில் பாகிஸ்தான் சென்று டெஸ்டில் அறிமுகம் செய்யப்பட்ட போது கூட பாகிஸ்தான் வீரர்கள் எதற்காக இந்த சிறுவனை இப்படி கொடுமை செய்கிறீர்கள் என்று பேசினார்கள். அப்படி வீசப்பட்ட பந்தில்தான் சச்சின் முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. ஆனால் அடுத்த பந்திலேயே பவுண்டரி அடித்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் சச்சின். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பின் 14 வயதில் IPL தொடரிலேயே அறிமுகமாகி முதல் பந்திலேயே அச்சமில்லாமல் சிக்ஸர் விளாசி நாங்கள் சச்சின் பேரன்கள் என்று நிரூபித்து காட்டியுள்ளார் வைபவ் சூரியவன்ஷி.